ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 6th மேக்ஸ் புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் 3rd யூனிட் விகிதம் மற்றும் விகித சமம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். போன 3 சம்முக்கும் இந்த சம்முக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னால், போன சம்மில் எல்லாம் ஒரே மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்படி ரெண்டும் ஒரே மாதிரி அளவுள்ள 2 நம்பரை வகுத்தலின் மூலமாய் ஒப்பிடுவதை தான் நம்ம விகிதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள 3 கணக்குமே ஒரே மாதிரி இருந்துச்சு. இங்கே கிராம் கொடுத்துருந்தா அங்கேயும் கிராம் கொடுத்துருந்தாங்க, இங்கே சாதாரண நம்பர் கொடுத்துருந்தா அங்கேயும் சாதாரண நம்பர் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் அப்படியே நம்ம வச்சு செஞ்சிட்டோம். ஆனால் இந்த கணக்கில் அப்படி கொடுக்கல. 40 நிமிடம், இது நிமிடத்தில் கொடுத்துருக்குறாங்க. 1 மணி நேரம், இது மணியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வேறு அளவில் இருக்குது, இது இன்னொரு அழகில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடாது. ரெண்டையும் நம்ம முதல்ல ஒரே இதுக்கு மாற்றணும். இது நிமிடம் கொடுத்துருக்கிறதுனால நான் மணியையும் என்னவா மாற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னால் நிமிடமாக மாற்றுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் 1 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடங்கள்? 60 நிமிடங்கள். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்போ 1 மணி நேரத்துக்கு நமக்கு 60 நிமிஷங்கள். அப்போது இந்த ரெண்டுக்குள்ள விகிதம் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் அப்படின்னா முதல்ல விகிதம் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கு? 40 நிமிடம். அப்போ முதல்ல 40 போட்டுக்கலாம். இஸ்டு விகிதம் அப்படின்னாலே 2 புள்ளி வச்சிடணும். அடுத்தது 1 மணி நேரம், மணி போடக்கூடாது, அதனால் அது நிமிடத்தில் இருக்கிறதுனால இங்கேயும் நம்ம நிமிடத்துக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ நிமிஷம்? 60 நிமிஷம். ஸோ 60 போட்டாச்சு. அப்போ ஆன்சர் 40:60. இதை இன்னும் எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கிக்கலாம். முதல் நம்பர் 40 மேலே போட்டுக்கோங்க, 60 கீழே போட்டுக்கோங்க. இப்போ 1 0க்கு 1 0 அடிச்சிடலாம். மீதி என்ன இருக்குது? மேலே 4 கீழே 6. இன்னுமே நம்மளால் சுருக்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னால், மேலே 4 இங்கே 6 ரெண்டுமே 2 டேபிளில் போகும். ஒரே மாதிரி வாய்ப்பாடில் போச்சுன்னா கட் பண்ணலாம். 4ல் எத்தனை 2 இருக்குது? 2 2 4. 6ல் எத்தனை 2 இருக்குது? 3 2 6. ரெண்டுமே 2ஆம் வாய்ப்பாடில் போகும். ஸோ 2ஆம் வாய்ப்பாடில் நான் கட் பண்ணியிருக்கிறேன். மேலே உள்ள நம்பரை மேலே போட்டுக்கோங்க, கீழே உள்ள நம்பரை கீழே போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே ரெண்டையும் சுருக்க முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் 2:3. இதுதான் தேவையான ஆன்சர். இப்போ அதே மாதிரி உள்ள கணக்கு பயிற்சி 3.1ல் கொஸ்டின் நம்பர் 4. அகிலன் 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறான். செல்வி 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறாள். அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளின் விகிதத்தை எளிய வடிவில் எழுதுக. அதே தான் கொடுத்துருக்குது. நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டும் ஒரே அளவா அப்படின்னு. 1 மணி நேரத்தில் அகிலன் எவ்வளோ போகிறான் அப்படின்னு சொன்னால் 10 கிலோமீட்டர் போகிறான். அடுத்தது செல்வி பார்த்தா 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. அப்போது அவங்க 2 பேரையும் தான் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 1 நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. 2 பேரும் 1 மணி நேரம் நடக்கிறாங்க. இது எவ்வளவு தூரம் நடக்கிறாங்க? இங்கே கேட்டிருக்கிறது தொலைவுகள் தான். இந்த தொலைவை தான் விகிதமாக என்ன செஞ்சுருக்கிறாங்க? கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம எழுத போகிறோம். இங்கே பார்த்துக்கணும், முதல்ல என்ன பெயர் இருக்குது? அகிலன். ரெண்டாவது செல்வி. எந்த பெயர் முதல்ல கொடுத்துருக்குறாங்களோ அந்த நம்பர் முதல்ல வரணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கணக்குக்குள்ளே போகலாம். அகிலன் மற்றும் செல்வி உள்ள விகிதம். முதல் நம்பர் அகிலன். அகிலன் போனது 10 கிலோமீட்டர். ஸோ முதல்ல என்ன போட்டுக்கலாம்? 10:2. ரெண்டாவது செல்வி எத்தனை? 6. இந்த விகிதத்தை எளிய வடிவில் எழுதுங்க. எப்போவுமே சின்ன நம்பராக நம்ம மாற்றி கொடுத்துடணும். ஸோ முதல்ல மேலே 10 கீழே 6. எப்போவுமே ரெண்டுக்கும் பொதுவான வாய்ப்பாடு என்ன இருக்குது? பார்த்தாலே தெரியுது. 10 2ஆம் வாய்ப்பாடில் போகும், 6 2ஆம் வாய்ப்பாடில் போகும். ஸோ நான் இப்போ 2ஆம் வாய்ப்பாடில் கட் பண்ணுறேன். I2 10. அதே மாதிரி 6ல் எத்தனை 2 இருக்குது? 2 2 2 2 4 3 2 6. 5/3. இதுக்கு மேலே எந்த வாய்ப்பாட்லேயும் போகாது, ரெண்டும் ஒரே வாய்ப்பாடில் போகாது. ஸோ ஆன்சர் இஸ் 5:3. இதான் என்னது தேவையான அவங்க கேட்குற ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். ஒரு மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம் ரூபாய் 5. இருசக்கர மோட்டார் வாகன நிறுத்த கட்டணம் ரூபாய் 15. மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகன நிறுத்த கட்டணத்தின் விகிதம் காண்க அப்படின்னு நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? முதல்ல மிதிவண்டி, அதுக்கப்புறம் இருசக்கர வாகனம். அப்போ அதை எழுதியிருக்கிறோம். மிதிவண்டி ஃபஸ்ட்லையும் இருசக்கர வாகனம் ரெண்டாவதுலையும் எழுதணும். மிதிவண்டியினுடைய அமௌண்ட் எவ்வளவு? 5 ரூபா. முதல்ல மிதிவண்டி கொடுத்துருக்கிறதுனால மிதிவண்டியோட அமௌண்ட்டை தான் முதல்ல எழுதணும். இஸ்டு ரெண்டாவது இருசக்கர வாகனம். இருசக்கர வாகனம் எத்தனை ரூபா? 15 ரூபா.
15 போட்டாச்சு. இதை சுருக்கிடணும், எப்போவுமே சுருக்கி தான் எழுதணும். முதல் நம்பர் 5 ஃபஸ்ட்டு மேலே போட்டுக்கோங்க, ரெண்டாவது நம்பர் 15 கீழே போட்டுருக்கோங்க. ரெண்டுமே என்ன டேபிளில் போகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டும் 5ஆம் வாய்ப்பாடில் போகும். அப்போது 5ல் 5 எத்தனை தடவை இருக்குது? 5 கட் பண்ணிவிட்டு 5ல் 5 ஒரு தடவை, 1 5 5, 2 5 10, 3 5 15 கரெக்டாக போடணும். ஸோ ஆன்சர் இஸ் 1/3. ஸோ இதான் விடை, எழுதிடலாம். 1:3 தான் எனது தேவையான ஆன்சர்.